கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எஸ்றா அதிகாரம் 9 மற்றும் 10 கேள்விகளும் பதில்களும். அந்நிய தேசங்களின் ஜனங்களுக்கும் அருவருப்புகளுக்கும் விலகி இருக்காதவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசாரியர், லேவியர். எது தேசத்து ஜனங்களோட கலந்து போன போது பிரபுக்கள் எஸ்ராவிடம் கூறினார்கள், பரிசுத்த வித்து. எவர்களுடைய கைகள் குற்றத்தில் முந்தினதாயிருக்கிறது என்று பிரபுக்கள் கூறினார்கள். பிரபுக்கள் மற்றும் அதிகாரிகளுடைய. பிரபுக்களின் வார்த்தையை கேட்டவுடன் எஸ்றா எவைகளை கிழித்து கொண்டான்? தன் வஸ்திரத்தையும் சால்வையையும். பிரபுக்களின் வார்த்தையை கேட்டவுடன் தன் தலையிலும் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கினவன் யார்? எஸ்றா. எவைகளுக்கு நடுங்குகிற யாவரும் எஸ்ராவுடன் கூடிக்கொண்டார்கள்? இஸ்ரவேலின் தேவனின் வார்த்தைகளுக்கு. எஸ்றா எந்நேரம் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தார்? அந்தி பலி செலுத்தப்படும் மட்டும். தேவனுக்கு முன்பாக தன் முகத்தை ஏறெடுக்க வெட்கி கலங்கியவன் யார்? எஸ்றா. எது தங்கள் தலைக்கு மேலாக பெருகிச் சென்று எஸ்றா கூறினான்? தங்கள் அக்கிரமங்கள். தங்கள் குற்றம் எம்மட்டும் வளர்ந்ததாக எஸ்றா கூறினான்? வானபரியந்தம். தேவன் யாருடைய சமூகத்தில் தங்களுக்கு தயை கிடைக்க செய்தார் என்று எஸ்றா கூறினான்? பெர்ஷியாவின் ராஜாக்கள். தேவரே தமது தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த எவைகளை விட்டுவிட்டதாக எஸ்றா கூறினான்? தேவனின் கற்பனைகள். இஸ்ரவேலர் சுதந்தரிக்க போகிற தேசம் எவைகளால் தீட்டுப்பட்டதாக தேவன் கூறியிருந்தார்? தேசா தேசங்களுடைய ஜனங்களின் அருவருப்புகள், அசுத்தங்கள். இஸ்ரவேலர் சுதந்தரிக்கும் தேசத்து ஜனங்களின் டேஷ் டேஷ் நாடாமல் இருக்க தேவன் கூறியிருந்தார்? சமாதானத்தையும் நன்மையையும். எவைகளுக்கு தக்க ஆக்கினையை தேவன் தங்கள் மேல் இடவில்லை என்று எஸ்றா கூறினான்? தங்கள் அக்கிரமம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். பிரார்த்தித்தவன் யார்? எஸ்றா. தங்கள் குற்றத்தின் நிமித்தம் தாங்கள் யாருக்கு முன்பாக நிற்கத்தக்கவர் அல்ல என்று எஸ்றா கூறினான்? தேவனுக்கு முன்பாக. விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுதவன் யார்? எஸ்றா. எஸ்றா எதற்கு முன்பாக தாழ விழுந்து கிடந்தான்? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக எஸ்றா விழுந்து கிடக்கையில் மிகவும் அழுதவர்கள் யார்? ஜனங்கள். அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் கூறியவன் யார்? செக்கனியா. செக்கனியா யாருடைய குமாரன்? எகியேல். அந்நிய ஸ்திரீகளையும் அவர்களுக்கு பிறந்தவர்களையும் எவர்களுடைய ஆலோசனையின்படி அகற்றி போடுவதாக செக்கனியா கூறினான்? எஸ்றா மற்றும் தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்கள். தன் அறையில் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தவன் யார்? யோகனான்.
யோகனான் எதி நிமித்தம் துக்கித்துக் கொண்டிருந்தான்? சிறையிருப்பில் இருந்து வந்தவர்களின் குற்றத்தின் நிமித்தம். யோகனானின் அப்பா பெயர் என்ன? எலியாசிப். 3 நாளைக்குள்ளே யார் எருசலேமில் வந்து கூட வேண்டும் என்று விளம்பரம் பண்ணினார்கள்? சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள். 3 நாளைக்குள்ளே எருசலேமுக்கு வராதவனின் டேஷ் ஜப்தி செய்யப்படும் என்று விளம்பரம் பண்ணினார்கள். பொருள்கள் எல்லாம். 3 நாளைக்குள்ளே எருசலேமுக்கு வராதவன் எதற்கு புறம்பாக்கப்படுவான் என்று விளம்பரம் பண்ணினார்கள்? சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு. யூதா பென்யமீன் கோத்திரத்தார் எந்நாளில் எருசலேமில் கூடினார்கள்? 9ஆம் மாதம் 20ஆம் தேதி. ஜனங்கள் எல்லாரும் எங்கே நடுங்கிக் கொண்டிருந்தார்கள்? தேவனுடைய ஆலயத்தின் வீதியில். யாரை விட்டு விலகும்படி எஸ்ரா ஜனங்களிடம் கூறினான்? மறுஜாதியான ஸ்திரீகளை. சபை எங்கும் யார் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும் என்று சபையார் கூறினார்கள்? பிரபுக்கள். குறித்த காலங்களில் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் வரவேண்டியவர்கள் யார்? மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்ட அனைவரும். மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்களின் காரியத்தில் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட்டவர்கள் யார்? யோனத்தான், யக்சியா. யோனத்தான் யக்சியாவுக்கு உதவியாயிருந்தவர்கள் யார்? மெசுல்லாம், சப்பேதா. எஸ்ராவும் பிதா வம்சங்களின் தலைவரும் மறுஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்களை விசாரிக்க எந்நாளில் உட்கார்ந்தார்கள்? 10ஆம் மாதம் 1 தேதி. அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்களுடைய காரியத்தை எப்பொழுது விசாரித்து முடித்தார்கள்? 1ஆம் மாதம் 1 தேதியில். அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை தள்ளி விடுவோம் என்று கையடித்து கொடுத்தவர்கள் யார்? ஆசாரிய புத்திரர். ஆசாரிய புத்திரர் குற்ற நிவாரண பலியாக எதை செலுத்தினார்கள்? ஒரு ஆட்டுக்கடா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.